எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேடகம் மேற்கு, தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வர்த்தக திட்டம் செயல்படுத்துதல். முதலாவதாக ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டமைப்பு, அதனுடைய நோக்கங்கள், அறிமுகம், இருப்பிட தகவலமைப்பு என்றால் என்ன, இருப்பிட முடிவுகளை பாதுகாக்கும் காரணிகள், வர்த்தக செயல்முறை, வர்த்தக வடிவமைத்தல் செயல்முறை, அதே போன்று வர்த்தக செயல்முறையின் முக்கிய கூறுகள், செயல்பாடு, திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு பற்றி முடிவு செய்தல், திட்ட அறிக்கை எவ்வாறு தயாரித்தல், அதனுடைய வணிக திட்டம் தயாரித்தல் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி நாம் இந்த திட்டத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நோக்கங்கள். வணிக செயல்முறை என்பது வடிவமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதை விவாதிக்கப் போகிறோம். அதே போன்று இருப்பிட தகவலமைப்பின் பொருளை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் விளக்கவிருக்கின்றோம். ஒரு இருப்பிடத்தின் தேர்வை, அதனுடைய காரணிகள், அதனை பாதிக்கும் காரணிகள் எவ்வாறு உள்ளது என்பதை இந்த திட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று வணிக செயல்முறையின் பொருள் என்றால் என்ன என்பதை பற்றியும் நாம் விளக்கவிருக்கின்றோம். அதன் வடிவமைப்பு, வணிக செயல்முறை, ஒரு வணிக செயல்முறையின் முக்கிய கூறுகள் எவ்வாறு உள்ளது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிய இருக்கின்றோம். அதே போன்று அதனுடைய செயல்பாடுகள், திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு பற்றி எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த நோக்கங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதே போன்று ஒரு வணிக திட்டத்தை தயாரிக்கவும் மற்றும் தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நிதி ஆதாரங்களை எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய வேண்டும் என்பதை இதன் நோக்கம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் சொல்லக்கூடியது. அதில் இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம யூனிட்ல நம்ம பார்த்துருப்போம், அதனுடைய வணிக திட்டம் எப்படி தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி டிபிஆர், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய மதிப்பீடு எப்படி இருக்கு, அதே மாதிரி அவனுடைய எவ்வாறு அதன் மூலம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இதற்கு முன்னதாக உள்ள யூனிட்டில் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போன்று இந்த வர்த்தக திட்ட செயல்படுத்துவதில் அவனுடைய இருப்பிட முடிவு எவ்வாறு உள்ளது, அதே மாதிரி அதனுடைய தேர்வு, வணிக செயல்முறையை வடிவமைத்தல் போன்ற பகுதிகள், அமைப்பு மற்றும் மேலாண்மை திட்டமிடல் மற்றும் அதனுடைய முதலீட்டாளர்கள் அல்லது நிதியாளர்களின் தேர்வு எப்படி உள்ளது என்பதை இந்த அறிமுகத்தின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்கிறோம். அதுபோன்று அதை நாம் ஆழமாக பார்த்தோமேனால் செயல்படுத்தும் பகுதியை ஒவ்வொன்றாக நாம் விவாதிக்க வேண்டும். இருப்பிட முடிவுகள் என்பது பெரிய நிதி தேவைப்படும் மூலோபாய முடிவுகளாகும். அதாவது முதலீடுகள் மற்றும் அவனுடைய இயற்கையில் மாற்றங்கள் என்னென்ன இருக்கின்றது, மாற்ற முடியாதவை என்னென்ன இருக்கின்றது என்பதை, அதனுடைய காரணிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதுபோன்று சந்தை தொடர்பான காரணிகள், அதனுடைய ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய உறுதியான அல்லது செலவு காரணிகள் மற்றும் அருவமான அல்லது தரமானவை காரணிகள், அதனுடைய இடத்தேர்வால் நமக்கு பாதிக்கப்படுகின்றனவா இல்லையா என்பதை இதை நமக்கு இந்த அறிமுகத்தின் மூலம் நமக்கு தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று வெவ்வேறு மாற்றுத்தலங்களிலுடைய விலை மற்றும் பலன்களை கருத்தில் கொண்டே அதனுடைய ஒரு முடிவை எடுத்தால் மாற்ற முடியாத மூலோபாய முடிவு என்று நாம் கூறுகின்றோம். அது மட்டுமல்லாமல் கணிசமான இழப்பு, இடம், அதன் சொந்த தேர்வு செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா உடைய இந்த செயலாக்க திட்டமுறையில் நமக்கு அதனுடைய செயல்படுத்தல எந்த இடத்துல நமக்கு பிசினஸ் நமக்கு ஆரம்பிக்க போகிறோம், அதனுடைய இடத்தேர்வுகள் என்பது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக என்னென்ன காரணிகள் நமக்கு இருக்கின்றது, அதே மாதிரி மூலக்கூறுகள் என்னவென்ன இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக நம்ம தேர்வு செய்து பார்த்தல் வேண்டும். அதனுடைய தேவைகள் மற்றும் சூழ்நிலைகள்,
இதுபோல் வேற ஏதாவது நமக்கு வந்து மாற்ற முடிவுகள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தாற்போல் இருப்பிட தகவல் அமைப்பு என்றால் என்ன? அதனுடைய இருப்பிடம் என்பது பிராந்தியத்தின் தேர்வு மற்றும் குறிப்பிட்ட ஒன்றை தேர்ந்தெடுப்பதை குறிக்கிறது. அதாவது அவனுடைய வணிகம் அல்லது அவனுடைய தொழிற்சாலை அமைப்பதற்கான தளம். இதைத்தான் நமக்கு வந்து அவனுடைய இருப்பிட தகவல் அமைப்பு என்று கூறுகின்றோம். அதனுடைய தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தேர்வு அவர்களினுடைய வாடிக்கையாளரின் விருப்பங்கள் மற்றும் அவர்களுடைய நிறுவனங்களுடைய புத்திசாலித்தனமான இருப்பிடங்கள் போட்டியாளர்களை விட நமக்கு வந்து ஒரு முக்கியமான போட்டி நன்மையை நமக்கு வந்து இருக்கின்றதா இல்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு தொழில் முனைவர் இருக்காங்கன்னா அவங்களுடைய முடிவுகள் எல்லாமே வாடிக்கையாளரின் விருப்பத்துக்கு ஏற்ப போன்றதாக இருக்க வேண்டும். தாங்களே முடிவு செய்தாலும் அதனுடைய விருப்பம் என்பது வாடிக்கையாளரின் விருப்பத்தை நோக்கி இருந்தால் தான் அதனுடைய இருப்பிட தகவல் அமைப்பு என்பது நாம் கண்டிப்பாக நமக்கு வந்து அதனுடைய நன்மையை நம்ம வந்து கொண்டு செல்ல முடியும். தங்களுடைய இடங்களை அபாயகரமாக தேர்ந்தெடுக்கவும் இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தவும், அதே போன்று அவனுடைய வசதிகளின் உடல் தன்மை ஒரு தகவல் அமைப்பினுடைய குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்கின்றது, அதனுடைய செயல்முறை தளவமைப்பு, தயாரிப்பினுடைய தளவமைப்பு, அதே மாதிரி அவனுடைய நிலையான நிலை அமைப்பு, அதே மாதிரி செல்லுலார் உற்பத்தி, அதே மாதிரி அவருடைய தளவமைப்பு மற்றும் கலப்பின அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இதன் மூலம் நமக்கு வந்து தெரிந்து கொள்கிறோம். அந்த இருப்பிடத்தை பாதிக்கும் காரணிகள் மற்றும் அதனுடைய தீர்மானங்கள். ஒரு இடம் இருக்குன்னா அதனுடைய அது மூலமாக என்னென்ன நமக்கு வந்து காரணங்கள் நமக்கு வந்து இருக்கக்கூடியது, அதனுடைய காரணிகள் எவ்வாறு இருக்கின்றது, அதை எவ்வாறு நமக்கு வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், அதிலிருந்து எவ்வாறு நமக்கு வந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இருப்பிடத்தை பாதிக்கும் காரணிகளாக நமக்கு வந்து கருதுகின்றோம். ஒரு ஸ்தாபனத்தின் முக்கியமான பாதையில் மிக முக்கியமான படிகளில் ஒன்று வணிகம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வணிகத்துக்கான போதுமான இடத்தை தேர்ந்தெடுப்பது இயற்கையில் மீள முடியாதது என்பது அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஒரு வணிகத்தை நாம் தேர்ந்தெடுப்பது ஒரு முக்கியமான முதற்படியாக நமக்கு வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனுடைய சந்தைப்படுத்துதலின் பழைய கோட்பாடுகள் என்னவென்றால், இது 3 விசைகள் வணிக வெற்றி என்பது அது இடம் இடம் இடம், அதாவது லொகேஷன் லொகேஷன் லொகேஷன். எனவே அதனுடைய இருப்பிடம் மிகவும் முக்கியத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தைப்படுத்தல் என்பது அவனுடைய கண்டிப்பாக லொகேஷன்ஸ் லொகேஷன் லொகேஷன், இடம் இடம் இடம், அந்த 3 விசை வணிக வெற்றியாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவனுடைய சந்தை அருகாமை, தேவையான மூலப்பொருட்களை வழங்குதல், உழைப்பு மற்றும் திறன்கள் கிடைக்கும், உள்கட்டமைப்பு வசதிகள் சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள், அவனுடைய போக்குவரத்து நெட்வொர்க்னு சொல்லக்கூடியது, அவனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நெட்வொர்க்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அரசு கொள்கை, கவர்மெண்டுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன இருக்குது. அதே மாதிரி காம்படிட்டர்ஸ், அவனுடைய போட்டியாளர்கள் வந்து என்னென்ன இருக்காங்க. அதே மாதிரி அவனுடைய காலநிலை நிபந்தனைகள், இணைய அணுகல்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அரசியல் நிலை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இருப்பிடத்தையும் நமக்கு வந்து ஒரு பாதிக்கும் காரணிகளாக நம்ம பார்க்கின்றோம். முதலாவதாக அவனுடைய சந்தை அருகாமை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் உற்பத்தி நுகர்வு இல்லாமல் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. உற்பத்தி இல்லாமல் எந்த ஒரு இது மதிப்பு நமக்கு வந்து வேல்யூஸ் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அவனுடைய அனைத்து வணிக அதன் வாடிக்கையாளர்களுக்கும் அவனுடைய சேவை செய்வதில் முக்கியமாக கருத்தாக கொள்ள வேண்டும். அவனுடைய சந்தையின் அருகாமையில் உள்ள எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சர்வீசஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து செய்யணும். அதே மாதிரி அவனுடைய எந்த வணிகத்தை எந்த இடத்துல நமக்கு வந்து தேர்வு செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்தாக நமக்கு வந்து கொள்ள வேண்டும். வணிகத்தை கண்டுபிடித்து சந்தைகளுக்கு நெருக்கமான தொழில் முனைவோருடைய திட்டமிடம் சேவையாக மிகவும் முக்கியமானதாக நமக்கு வந்து கருதப்பட வேண்டும். அதாவது உற்பத்தியாளர்கள் குறிப்பாக செலவு வகைகள், அதனுடைய போக்குவரத்து வகைகள், அதனுடைய முடிக்கப்பட்ட பொருட்கள் தங்கள் மதிப்பிற்கு அதிகமான அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் அவனுடைய வாடிக்கையாளர்களுக்கு அருகில் இருப்பதை நாம் காண வேண்டும். கண்டிப்பாக அவனுடைய சந்தை அருகாமையில் இருந்தால் அவனுடைய வாடிக்கையாளர்கள் அருகில் நமக்கு வந்து அவனுடைய சந்தை அருகாமையில் நமக்கு வந்து இருப்பதாக நமக்கு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்களுடைய என்னென்ன செலவுகள் நமக்கு வந்து இருக்கின்றது, அதே மாதிரி அவனுடைய போக்குவரத்து வகைகள், போக்குவரத்து செலவுகள், அதனுடைய உற்பத்தியாளர்களுடைய தேவைகள்,
என்னென்ன முடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று போட்டி நன்மைகளை வழங்கவும், விற்பனை சேவைகள் அதுபோன்று அவனுடைய சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடியது வேறு ஏதாவது தேவைகள் இருக்கின்றதா என்பதை இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அவனுடைய போக்குவரத்து செலவு மற்றும் முடிக்கப்பட்ட அடுக்கு வகைகள்னு சொல்லக்கூடியது அது என்னென்ன நமக்கு வந்து குறைக்கப்பட்ட பொருட்கள் இருக்கின்றது. மேலும் அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சந்தை தேவைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை அந்த சந்தை அருகாமை என்ற தலைப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய சந்தை உறுதி என்பது ஒரு நிலையான வளங்கள் வகைகள் பொருட்களாக நமக்கு வந்து செய்ய வேண்டும். அதுபோன்று அவனுடைய வாடிக்கையாளர்களுக்கு மற்றும் போக்குவரத்து செலவை எனக்கு வந்து இதன் மூலமாக குறைக்கின்றது. ஏன்னா சந்தை அருகாமையில் இருப்பதனால அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய போக்குவரத்து செலவுகள் மற்றும் அவனுடைய வளங்கள் பொருட்களுடைய குறைப்பதற்கு நமக்கு வந்து வழிவகை செய்கின்றது. அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது தேவையான மூலப்பொருட்களை வழங்குதல். மூலப்பொருட்கள் தேவைப்படும் போது வணிகமானது கனமானதாகவோ அல்லது பருமனதாகவோ உள்ளது. அதுபோன்று போக்குவரத்தை இது வந்து உள்ளடக்கியதாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்களுடைய தேவையான மூலப்பொருட்களை எப்படி நமக்கு வந்து வழங்க போகிறோம், அதனுடைய தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எப்படி நமக்கு வந்து கிடைக்க போகுது, அது வந்து நம்ம வந்து எந்த லெவலில் நமக்கு வந்து கிடைக்கின்றது. அதே மாதிரி அவங்களுடைய இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வசதியை கொண்டு நமக்கு வந்து இருக்க வேண்டும். ஒரு பிஸ்னஸ் நமக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எந்த இடமும் நமக்கு வந்து பிளேஸ் அதாவது லொக்கேஷன்ஸ் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் அந்த ஏரியாவில் நமக்கு வந்து கிடைக்குமா இல்லையா அதையும் கண்டிப்பாக நான் பார்க்கணும். அதே மாதிரி அவனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வசதி அதுவும் நமக்கு வந்து முக்கியமான ஒரு கருத்தாக கொள்ள வேண்டும். அதுபோன்று அவனுடைய தேவையான பணியாளர்கள் எம்ப்ளாயீஸ் நமக்கு வந்து இருக்காங்களா இல்லையா அதையும் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பரிந்துரைக்க வேண்டும். அதன் பின்னர் செலவு வணிக இடம் அருகில் வைக்க பரிந்துரைக்கப்படுகின்றது. அதுபோன்று அவனுடைய மூலப்பொருட்களின் அவனுடைய ஆதாரங்கள் நிறுவனத்திற்கு மூலத்தை பெறுவது அவசியம். ஒரு தடையில்லாமல் இருப்பதற்காக ஒரு சரியான குணங்கள் அவனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய அதே மாதிரி அவனுடைய நேரம் மற்றும் பொருள் உற்பத்தி பொருட்கள் இருந்தால் அதனுடைய காரணி மிகவும் முக்கியமானதாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக போக்குவரத்து செலவு மிகவும் அதிகமாகவும் இது உள்ளதாக நமக்கு வந்து இருக்கின்றது. தேவையான மூலப்பொருட்களை அவனுடைய சந்தை அருகாமையில் நமக்கு வந்து கிடைப்பது போல நம்ம வந்து இருக்க வேண்டும். அப்பதான் அவனுடைய செயலாக்க திட்ட முறைகள் நம்ம வந்து அவனுடைய செயல்படுத்தல் வந்து வர்த்தக திட்டத்தை செயல்படுத்தல் வந்து நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அனுகூலமாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதே அவனுடைய லாபகரமான அல்லது அவனுடைய கனமான மற்றும் அவனுடைய குறைந்த மதிப்புள்ள பொருட்களை நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்வது முக்கியமான ஒரு கடமையாக நம்ம வந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய மூலப்பொருட்கள் மூலத்துக்கு தேவையான அருகில் உள்ள இடமும் செலவை நமக்கு வந்து அவனுடைய சப்ளையர்கள் விரைவாக டெலிவரி செய்ய முடியும். அவங்களுடைய பொருட்களை விரைவாக அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் டெலிவரி செய்வதற்கு இது சுலபமாக அமைகின்றது. அதே மாதிரி அவங்களுடைய சரக்குகளை பாதுகாப்பதற்கும் அதனுடைய வைத்திருப்பதற்கும் மூலப்பொருட்களை எளிதாக கிடைக்கும் போது அதற்கு உக்தி நமக்கு வந்து வகுக்க வேண்டும். இடத்தை சந்தைக்கு அருகில் வைத்திருத்தல் என்பது முக்கியமான ஒரு திட்டமாக நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும். அதான் அவனுடைய வர்த்தக திட்டத்தினுடைய செயல்படுத்துதல் என்று கூறுகின்றோம். அப்போ அவனுடைய தேவையான மூலப்பொருட்கள் நம்முடைய இடத்துக்கு தகுந்தாற் போன்று அருகிலே கிடைக்க வேண்டும். அதனுடைய மூலப்பொருட்கள் கண்டிப்பாக விரைவாக சப்ளையர் மூலமாக அவனுடைய விரைவாக டெலிவரி செய்வதற்கு நமக்கு வந்து ஒரு உகந்ததாக அவனுடைய தேவையான மூலப்பொருட்களை வழங்குவதற்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி உழைப்பு மற்றும் திறன்கள் கிடைக்கும். அது எவ்வாறு நமக்கு வந்து உழைப்பு நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய திறன்கள் அவனுடைய ஸ்கில்ஸ் எவ்வாறு நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. குறிப்பாக நம்ம பார்க்கும்போனால் தொழிலாளர் அமைப்புகளுக்கு தொழிலாளர் வளங்கள் மற்றும் தேவையான திறன் கிடைப்பது என்பது உறுதியாக கிடைக்கும். அதுபோன்று வணிகத்தின் இருப்பிடத்தை தேர்ந்தெடுப்பது ஒரு முக்கியமான காரணி, ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவருடைய பகுதிகள் அவருடைய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய எண்ணிக்கை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய உழைப்புகளுடைய நன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய திறன்கள் எவ்வாறு நமக்கு கிடைக்க போகின்றது என்பதை முன்கூட்டியே அறிந்திருத்தல் வேண்டும். ஏன்னா அவனுடைய
பணியாளர்கள் வச்சு தான், அவனுடைய எண்ணிக்கையை வச்சு தான் அவனுடைய உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும், அவனுடைய திறன்கள் அவனுடைய அதிகமாக இருக்கும், அவனுடைய ஸ்கில் என்பது நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அவனுடைய லாப நோக்கோடு நமக்கு வந்து அதை நடத்த முடியும் என்பது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று அவங்களுடைய கல்வி, பயிற்சி, தகவமைப்பு மற்றும் அனுபவம் மற்றும் அவனுடைய எண்ணிக்கையின் நிலைகள் அப்பகுதியில் உள்ள தொழில் முனைவோருக்கு தேவையான வேலை தகுதி பெற்ற தொழிலாளர்கள் நமக்கு வந்து தேவை வேண்டும். ஒரு பிசினஸ் நமக்கு வந்து ஆரம்பிக்கிறோம்னா அதற்குடைய தொழிலாளர்கள் நமக்கு வந்து அந்த ஏரியாவில் அந்த இடத்துல இருக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் ஆராய வேண்டும். அதே போன்று அவர்களுடைய கல்வி தகுதி, முக்கியமாக கல்வி தகுதி இருக்காங்களா இல்லையா அதையும் நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அவங்களுக்கு கல்வி தகுதி மட்டும் இருந்தால் போதாது. கண்டிப்பாக ஒரு பணியாளர்களுக்கு பயிற்சி என்பது முக்கியத்துவம் வேண்டும். பயிற்சி கொடுத்தா தான் அதனுடைய திறமைகள் நமக்கு வந்து வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி அவனுடைய தகவமைப்பு, அவனுடைய இன்டர்நெட் நமக்கு வந்து பண்ணக்கூடியது, அவனுடைய அனுபவம், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமாக நமக்கு வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அவங்களுடைய வேலைக்கு தகுந்தது போல் அவங்களுடைய கல்வி தகுதி என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவங்களுடைய தேவைப்படும் உழைப்பின் தன்மையை சரியாக அறிந்து வேலையை தயார் செய்தல் வேண்டும். அவங்களுக்கு தேவையான வேலைகள் என்னென்ன இருக்கின்றது, அவங்களுடைய கல்வி தகுதி என்னென்ன இருக்கின்றது, அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்துக்கின்றோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்து அவங்களுக்கு ஒரு பணியை நமக்கு வந்து நியமனம் செய்ய வேண்டும். அது மூலமாக நம் திறன்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய திறன்கள் கண்டிப்பாக நமக்கு அவனுடைய தொழில் முனைவோருக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதனுடைய விவரங்கள், பர்டிகுலர்ஸ், அதே மாதிரி அவனுடைய வேலை குறிப்புகள் முன்கூட்டியே வணிக உரிமையாளருக்கு உதவும் வணிக பகுதியில் பொருத்தம் உள்ளதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களுடைய விவரங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, அவனுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய விவர குறிப்புகள், வேலை என்னென்ன பணி செய்வாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாப்போல் அந்த உரிமையாளர், அவனுடைய தொழில் முனைவோர் என்பவர் அவங்களை வணிக பகுதியில் பொருத்தம் அந்த நமக்கு வந்து பொருத்த இடத்தில் உள்ளதா என்பதை நாம் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதே போன்று அவனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் சொல்லக்கூடியது, அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதில் எந்த ஒரு வணிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் அவசியம். இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் நமக்கு வந்து ரன் பண்ண முடியாது, தொடர்ச்சியாக நமக்கு வந்து அதை கொண்டு போக முடியாது. அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் கண்டிப்பாக தேவை. அதனுடைய சார்பு நிலை உள்கட்டமைப்பு வசதிகள் தொழில்துறைக்கு தொழில் மாறுபடலாம். இதனுடைய நிலைகள் வந்து ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு தொழிலுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறுபடலாம். எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு தொழில்துறைகள் வந்து வேற. அதே மாதிரி அவங்களுடைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா அதனுடைய தொழில்துறைகள் என்பது வேற. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய தொழில்துறைகள் என்பது வெவ்வேறு துறையாக நமக்கு வந்து மாறுபடலாம். ஆனால் அவனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து வெவ்வேறாக நமக்கு வந்து கருதலாம். ஏன்னா அவனுடைய என்ன தொழில் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைப்பதை மறுக்க முடியாது. ஒரு தொழில்துறையினுடைய இருப்பிட தேர்வுகள் அவனுடைய பங்குகள் வந்து தீர்மானிக்கிறது. அதே போன்று அவனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் அடங்கும் என்னென்னா மின்சாரம் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை, அவனுடைய எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கு அவசிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தகவல் தொடர்பு அது கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை. அதே மாதிரி அவனுடைய நீர், அது மாதிரி வங்கி, பேங்கர்ஸ் முதலெல்லாம் நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து இதுதான். இது எல்லாமே ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஒரு அந்த கேம்பஸ்குள்ளே நமக்கு வந்து இருந்துச்சுன்னா இது எல்லாமே நமக்கு வந்து அவனுடைய பணியாளருக்கு ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக நமக்கு வந்து அவனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் நமக்கு வந்து அமைகின்றது. அவனுடைய முக்கியமாக பார்க்குமேனால் போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நமக்கு வந்து இருக்கணும். அந்த கம்பெனி மூலமாக, அந்த நிறுவனத்தின் மூலமாகவோ அது நமக்கு வந்து அவனுடைய அரசு மூலமாக நமக்கு வந்து இதனுடைய போக்குவரத்து வசதிகள் இருக்குமேனால் அதனுடைய இடத்தை தேர்வு செய்வது முக்கியமான கருத வேண்டும். அதனுடைய தகவல் கம்யூனிகேஷன்ஸ், அதே மாதிரி அவனுடைய வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், நீர் தேவைகள், அதே மாதிரி பேங்க், வங்கியில் நமக்கு வந்து இருந்தால் தான் அதிகமான அவனுடைய டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சுலபமாக நமக்கு வந்து அமைகின்றது. அதில் முக்கியமாக ஆற்றல் ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்தால்தான் அவனுடைய தொழில் முனைவர் என்பது அந்த ஆலையினுடைய இருப்பிடத்தை அந்த பகுதியில் நமக்கு வந்து வைப்பதற்கு முக்கிய காரணிகளாக நமக்கு வந்து அமைகின்றது. இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை நமக்கு வந்து முக்கியமாக ஒரு ஆற்றல் என்பது நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி மின்சார செலவு
என்பது அவனது குறைவாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதற்கு மானியம் வழங்கப்படும் மற்றும் மின் விநியோகம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சீராக இருக்கும் என்பதை கண்டிப்பாக அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்டிப்பாக தொழில்துறைகளை வந்து அதிகரிப்பதற்காக மானியங்கள் நமக்கு வந்து வழங்குகின்றார்கள். அதே மாதிரி அவங்களுடைய அனைத்து மாநிலங்களிலும் அவனுடைய தொழில்துறையை ஈடுபடுவதற்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்து இன்வெஸ்டார்ஸ் நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து நமக்கு வந்து நிதிகளை திரட்டி அவங்களுக்கு அதிகமான மானியங்கள் கொடுக்கணும், உங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் எல்லாம் செஞ்சு தரோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம செஞ்சு தரோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாநிலங்களும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனுடைய மத்திய அரசும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்கு ஏற்றாறு போல் நமக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறாங்க. குறிப்பாக பார்ப்போமானால் அவனுடைய மின்சார ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு இடையூறு இல்லாமல், எந்த ஒரு தங்குதடை இல்லை இல்லாமல் தொடர்ச்சியாக அவனுடைய மின்சார வசதி என்பது இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் நம்ம வந்து பார்க்க வேண்டும். அது இருந்தால் தான் மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு தொழில் நிறுவனங்களும் செயல்பட முடியாது. இடையில் நமக்கு வந்து ஏதாவது கரண்ட் நமக்கு வந்து இல்லை, மின்சார வசதி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து மற்ற சோர்சஸ் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக நமக்கு வந்து அமைகின்றது. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு வந்து இருக்கக்கூடும். அடுத்தபடியாக நமக்கு வந்து வணிக செயல்முறை என்பது வணிகத்திற்கான இடத்தை தேர்ந்தெடுக்க பிறகு அதனுடைய அடுத்த கட்டத்தை, அதாவது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அடையாளம் காண்பது ஒரு மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செயலாக நமக்கு கருதுகிறோம். அதனுடைய வரிசை மற்றும் அவற்றின் செயல்முறை வணிக ரீதியாக எவ்வாறு உள்ளது என்பதை இந்த வணிக செயல்முறை மூலமாக நம்ம வந்து காண்கின்றோம். அவனுடைய செயல்முறை விளக்கப்படம் எந்த செயல்பாடுகள் முறையாக நமக்கு வந்து அளிக்கின்றது. அதே போன்று அவனுடைய வணிகம் செயல்முறை அல்லது வணிகம் என்பது தொடர்புடைய கட்டமைப்பு செயல்பாடுகளுடைய தொகுப்பாகும். ஒரு குறிப்பிட்ட வரிசையில் பார்த்தோமேனால் உற்பத்தி செய்யும் அவனுடைய நபர்கள் அல்லது அவனுடைய உபகரணங்களின் பணிகள், வாடிக்கையாளர்களுக்கான தேவை அல்லது தயாரிப்பு ஒரு வணிக செயல்முறை எனவும் இதை வரையறுக்கப்படுகின்றது. அதான் அவனுடைய வணிக செயல்முறை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வணிக செயல்முறையை எவ்வாறு வடிவமைத்தல். உதாரணமாக பார்த்தோன்னா அவனுடைய வணிக செயல்முறை பார்த்தீங்கன்னா எந்த வகையான வணிகத்தின் ஒரு கட்டுமான தொகுதியாக நமக்கு வந்து வரையறுக்கின்றோம். அதனுடைய வரையறையை பார்த்தீங்கன்னா ஒரு வகையான தொடர்ச்சியான நடவடிக்கைகளாகும். அதனுடைய வணிக இலக்கு, அதனுடைய ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிஸ்னஸ் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வணிக ஒரு வழக்கமான அடிப்படையிலாக நமக்கு வந்து உள்ளது. மேலும் அவங்களுடைய திறமையான அந்த வர்த்தகம் எவ்வாறு செயல்படுகிறது, அதனுடைய செயல்முறைகள் எவ்வாறு இருக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய வர்த்தகத்தினுடைய விருப்பம், வர்த்தக செயல்முறைகள் கண்டிப்பாக வேண்டும். இதெல்லாம் வந்து அவனுடைய வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வணிக செயல்முறை என்பது வடிவமைத்தல் வேண்டும். அது மூலமாகத்தான் அவனுடைய வணிக செயல்முறையை ஒரு வணிகம் கட்டுமான தொகுதியாக நமக்கு வந்து பார்க்கின்றோம். பொதுவாக அதனுடைய சரியான செயல்பாடு வகைகள் ஒரு அமைப்பு மற்றும் அதன் அமைப்புடைய நன்றாக திட்டமிட்டு செயல்படுகின்றோமா இல்லையா. அதனுடைய வர்த்தக செயல்முறை என்பது விருப்பம், உதவி, ஒரு வர்த்தகம் குறைக்கும் அந்த செலவுகள், அபாயங்கள், அதே மாதிரி வேலை வளங்கள் மற்றும் நகல், அதனுடைய செயல்திறன் மற்றும் மேம்படுத்தல், எவ்வாறு நமக்கு வந்து அதனுடைய பணியாளர்கள் வந்து நமக்கு வந்து குறைக்கலாம், அதனுடைய மனிதனை எவ்வாறு நமக்கு வந்து குறைக்கலாம், இதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு வந்து ஒரு வணிக செயல்முறையை வடிவமைத்தல் வேண்டும். அதில் பிழை, நேரம் மேலாண்மை முதலியவற்றை உறுதிப்படுத்தல் வேண்டும். ஏதாவது நமக்கு தவறுகள் இருக்குது, அவனுடைய நேரமின்மை, அவனுடைய மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு வணிக செயல்முறையை உதாரணமாக அவனுடைய கூட்டு வணிகமானது கீழே விவரிக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு நமக்கு வந்து இப்போ பார்ப்போம். அன்பார்ந்த மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது வணிக செயல்முறை வடிவமைப்பில் என்னென்ன படிகள், அடுத்தடுத்த நிலைகளுக்கு எப்படி நமக்கு வந்து போகுது என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். பின்வரும் படிகள் நமக்கு வந்து கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வணிக செயல்முறை வடிவமைப்புகள் என்று கூறுகின்றோம். முதலாவதாக வணிகத்தை அடைய தேவையான உள்ளீடுகள், அதே மாதிரி அதனுடைய வெளியீடுகள் மற்றும் அதனுடைய படிகளை இலக்கு ஒவ்வொன்றும் தனித்தனி குறிப்பில் நம்முடைய எழுத்துக்களாக நமக்கு வந்து எழுத வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து என்னென்ன உள்ளீடுகள் இருக்குது, என்னென்ன வெளியீடுகள் இருக்குது, அதனுடைய படிகளுடைய நிலைகள், இலக்குகள் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய ட்ரெண்ட்ஸ் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம்
இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி அவனுடைய ஒயிட் போர்டு அது சொல்கிறோம்ல, அதனுடைய மெய்நிகர் அல்லது உண்மையானது சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய எந்த மாதிரி செயல்முறையை நமக்கு வந்து உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு வடிவமைப்பு மூலமாக நமக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதை மெய் நிகராக நமக்கு வந்து ஒரு உண்மையானதாக நமக்கு வந்து இருக்க வேண்டும் என்பதை வந்து அந்த திட்டத்தின் மூலமாக வணிக செயல்முறை வடிவமைப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவருடைய நீங்கள் செல்லக்கூடிய மிக சிறந்த மிக நுண்ணியமான படிகளை கொண்ட குறிப்பாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். எந்த நிலைக்கு நமக்கு போகிறோம் அப்படின்னு அதை பற்றி நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். வெவ்வேறு படிகளுக்கு இடையிலான அவனுடைய இணைப்புகள், அவனுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியதா என்னென்ன வரையறைகள் இருக்குது, அதே மாதிரி அவனுடைய செயல்முறைகள் எவ்வாறு செல்கின்றது என்பதை இந்த செயல்முறை வடிவமைப்பின் மூலமாக நமக்கு வந்து அவனுடைய படிநிலைகள் மூலமாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக இந்த செயல்முறையினுடைய முக்கிய கூறுகளை பார்த்தோம்னா ஆரம்ப செயல்முறை, அதனுடைய மேப்பிங், இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சுன்னா அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் அதனுடைய பலவற்றை நமக்கு வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அதேமாரி அவனுடைய வடிவமைப்புல ஏதேனும் இடைவெளிகளை நமக்கு வந்து கண்டறிவதற்கான பட்டறைகள் இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அந்த வணிக செயல்முறையில் ஆட்டோமேஷன் சொல்லக்கூடியது, இதில் ஒரு என்னென்ன தொழில்நுட்பம் நமக்கு வந்து இருக்குது, அதனுடைய சார்ந்த யுக்தியில் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது, அதனுடைய யுக்திகள் ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடியது. அதே மாதிரி குறைந்த செலவில் அதை நிறைவேற்ற ஒரு வணிக செயல்முறை நமக்கு வந்து தானியங்கள் படுத்த வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு தொழிலாக நமக்கு வந்து பார்க்கக்கூடியது செயல்முறைகள் வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு ஆட்டோமேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்ததாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். உதாரணமாக முன்னாடிலாம் நமக்கு வந்து வருகை பதிவேடு அப்படின்னு வச்சுருப்பாங்க எம்ப்ளாயீஸுக்கு, அவருடைய பணியாளர்களுக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க, அவருடைய கையெழுத்திட்டு நமக்கு வந்து வரிசையில் நின்று கையெழுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமான சுமையை நமக்கு வந்து ஏற்படுத்தும். இப்போ உள்ள தொழில்நுட்ப அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய பணியாளர்கள் எத்தனை மணிக்கு நமக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய அவுட்டிங் டைம் எத்தனை மணிக்கு, இதெல்லாம் வந்து என்னுடைய பயோமெட்ரிக் மூலமாக வந்து அதை அறிந்து கொள்ள முடியும். இது பூரா ஒரு வணிக செயல்முறையாக நமக்கு வந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய டைமிங் மேனேஜ்மெண்ட் இதில் முக்கியமானதாக நமக்கு வந்து கருதப்படுகின்றோம். இது ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய குறுகிய காலத்தில் எளிய மற்றும் சிக்கலான இந்த இரண்டிற்கும் உள்ள என்னென்ன நமக்கு வந்து பயனுள்ளது இருக்குது. அதே மாதிரி அவருடைய வணிக செயல்முறைகளில் மற்றும் அதனுடைய தொடர்ச்சியான பணிகள் அவனுடைய செயல்முறைகள் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். முயற்சியை நமக்கு வந்து மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வணிகமாக இதை நெறிப்படுத்த முடியும். ஏன்னா ஒரே முயற்சி நமக்கு வந்து கொண்டிருக்க முடியாது. அடுத்தடுத்து நம்முடைய கால சூழ்நிலைக்கேற்ப அவனுடைய சூழ்நிலைகள் அவனுடைய தொழில்நுட்ப அடிப்படையில் நமக்கு வந்து மாற்ற வேண்டும். அதே மாதிரி அவனுடைய குறுகிய காலத்தில் நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். நீண்ட காலமாக அதை வந்து பண்ண முடியாது. அப்போ சிக்கலான என்னென்ன நமக்கு வந்து இருக்குது, அதனுடைய இடர்பாடுகள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வணிக செயல்முறையின் மூலமாக நம்மளுடைய கூட்டுக்களாக நம்ம வந்து பார்க்க வேண்டும். எளிமைக்கான வணிகம், அதனுடைய டிஜிட்டல் முறை, ஏன்னா அவனுடைய டிஜிட்டல் மாற்றங்கள் தான் நிறைய நமக்கு வந்து அடைய வேண்டிய சேவைகள் நமக்கு வந்து அதிகரிக்கின்றது. அதே போன்று அவனுடைய தரம், குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய சேவை சர்வீசஸ், அவனுடைய சேவை வளங்களை மேம்படுத்தல் அல்லது செலவுகளை கட்டுப்படுத்தல் வேண்டும். இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான நமக்கு இருக்கா இல்லையா, அதாவது சர்வீசஸ் நமக்கு வந்து இருக்கா இல்லையா, இதுதான் அவனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா இல்லைன்னு கண்டிப்பாக நமக்கு வந்து அவனுடைய வாடிக்கையாளருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாம் இந்த வர்த்தக திட்டம் அவனுடைய செயல்படுத்தல் வேண்டும். அது அவனுடைய பிஸ்னஸ் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லக்கூடியது. கண்டிப்பாக அது இருந்தால் தான் நம்ம வந்து அவனுடைய செலவுகளை வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். அவனுடைய வணிக செயல்முறை மேம்பாடு, வணிக செயல்முறையுடைய மேம்பாடுகள் எவ்வாறு நமக்கு வந்து செயல்படுகின்றது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்வோம். இது ஒரு மூலோபாய திட்டமிடல் முயற்சி, அதனுடைய செயல்பாடுகள், அதே மாதிரி அவனுடைய சிக்கலான தன்மை, இதெல்லாம் இருக்கா இல்லைன்னு நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வணிக செயல்முறைகளை மறு வடிவமைப்பதை நோக்கமாக இது கொண்டுள்ளது. வணிக செயல்முறை மேம்பாடு என்பது அதனுடைய நோக்கமாக இதை கொண்டுள்ளது. அதே மாதிரி அவனுடைய நிலைகள், பணியாளர் திறன்கள் முதலியன ஒரு முழு செயல்முறையையும் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து இதை கருதுகின்றனர். அதுவும் அதே மாதிரி முக்கியமாக பார்த்தோம்னா திறமையான மற்றும் ஒட்டுமொத்த வணிக வளர்ச்சிக்கு இது ஒரு பங்களிப்பாக அமைகின்றது. இந்த வணிக செயல்முறை என்பது மேம்பாடு என்பது ஒரு திறமையான மற்றும் ஒட்டுமொத்த வணிக வளர்ச்சிக்கு ஒரு பங்களிப்பாக இது அமைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு மிகவும் திறமையான வழிகளை நாம் மீண்டும்
ஒரு கண்டுபிடிப்பதற்கான ஒரு கடுமையான வழிமுறைகள் நம்ம வந்து சிறிய அளவிலான ஒரு நடவடிக்கைகளை எடுப்பதை விட ஒரு செயல்முறை என்பது இது ஒரு மேம்பாடு விஷயமாக பார்க்க வேண்டும். அதான் அவனுடைய வணிக செயல்முறை மேம்பாடு என்று நாம் கருதுகின்றோம். இந்த வணிக செயல்முறை மாடலிங் சொல்லக்கூடியது. அதில் என்னென்ன நமக்கு வந்து கட்டமைப்புகள் இருக்குது, அதனுடைய வரைபட நிகழ்வுகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இப்பொழுது பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு அவனுடைய ஒரு நிறுவனத்தில் வணிக நடவடிக்கைகளுடைய ஓட்டத்தினுடைய அதாவது ரன்னிங்ஸ் நம்ம பண்ணக்கூடியதில் அதில் என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்குது, அதே மாதிரி அவனுடைய நிறுவனத்துக்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய முதன்மை பயன், அதனுடைய ஆவணம் மற்றும் அவனுடைய மேம்பாடுகளை கண்டறிய வேண்டும். தற்போதைய அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அவனுடைய ரன்னிங்ஸ் அவனுடைய ஓட்டம் எவ்வாறு நமக்கு வந்து அடிப்படையாக கொண்டுள்ளதா என்பதை நாம் அந்த வணிக செயல்முறை மாடலிங் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் அவங்களுடைய பணிகளை விரைவாக நீட்டுவதற்கான மேம்பாடுகள், ஏன்னா அவங்களுடைய பணிகள் நமக்கு வந்து எவ்வாறு செய்கிறாங்க, எவ்வாறு இதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதை கண்டிப்பாக இது ஒரு வழக்கமாக நமக்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி அவனுடைய விளக்கப்படம் போன்ற பல்வேறு வரைபட முறைகள் மூலமாக இதை வந்து செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவனுடைய விவரிக்கும் போது இதை வந்து அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து அவங்க மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்முடைய செயல்பாட்டை பற்றி முடிவு செய்தல் மற்றும் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு, அவருடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு, ஒரு திட்டமிடல், ஒரு பிளானிங் எல்லாமே நமக்கு வந்து செயல்படுத்த முடியும், ஒரு டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அவனுடைய செயல்பாட்டு திட்டமிடல் என்பது கட்டுப்பாடு செயல்பாட்டு வடிவமைப்பின் மூலமாக நமக்கு வந்து இதை பின்பற்றி வருகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தயாரிப்பு அல்லது சேவை இது வந்து நமக்கு வந்து உண்மையானதாக நமக்கு வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் ஆராய வேண்டும். அதே மாதிரி அவனுடைய தயாரிக்கப்பட வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் அவருடைய திட்டமிட்டு நமக்கு செய்கின்றோமா இல்லையா என்பதை ஆராய வேண்டும். மற்றும் கட்டுப்பாடு என்பது நாளுக்கு நாள் உறுதி செய்வதில் அக்கறை கொண்டுள்ளதா என்பதை நாம் அறிய வேண்டும். அதே போன்று அவனுடைய உற்பத்தி திறன், அவனுடைய செயல்முறை சீராக தொடர்கிறதா என்பதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு திட்டமிடல் மூலமாக ஒரு முடிவு செய்தல் வேண்டும். அதுதான் அவனுடைய செயல்பாட்டை நமக்கு வந்து எவ்வாறு திட்டமிடுதல், எவ்வாறு முடிவு செய்தல், எவ்வாறு அதை கட்டுப்படுத்தல் என்பதை நாம் இப்போது நமக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அவனுடைய செயல்பாடுகள் மற்றும் மேலாண்மை திட்டம், வணிகம் தொடர்ந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விவரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செயல்பாடு திட்டம் அவனுடைய நிறுவனத்தின் தளவாடங்களை முன்னிலைப்படுத்தவும் இந்த செயல்பாடு திட்டங்கள் என்பது வடிவமைக்கின்றது. இந்த செயல்பாட்டு பற்றி முடிவு செய்தல், திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு, நிர்வாக குழுவின் பல்வேறு பொறுப்புகள் என ஒதுக்கப்பட்ட அவனுடைய பணிகள், நிறுவனத்திற்குள் ஒவ்வொரு பிரிவும் மற்றும் மூலதனம் மற்றும் செலவு தேவைகள், வணிகத்தின் செயல்பாடுகள் தொடர்புடையதாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அதான் அவனுடைய டிசிஷன்ஸ் மேக்கிங் சொல்லக்கூடியது, முடிவு செய்தல், அதே மாதிரி திட்டமிடுதல், பிளானிங் பண்ணக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய கட்டுப்பாடுகள் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இருக்கா இல்லைன்னு இது பூராமல் நமக்கு வந்து கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். ஒரு செயல்பாட்டு திட்டமிடல் என்பது ஒரு செயல்பாட்டு செயல்முறைகளை உறுதிப்படுத்த என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மதிப்பீடு செய்து திறமையான மற்றும் பயனுள்ள வளங்கள் எப்போதும் எழுவிய தேவையை நமக்கு வந்து பூர்த்தி செய்கின்றதா என்பதை இதன் மூலம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் செயல்பாட்டை, அதனுடைய செயல்பாடு, அதனுடைய திட்டமிடல், அதனுடைய கட்டுப்பாடு என்பது நமக்கு வந்து இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பார்ப்போம், செயல்பாட்டு கட்டுப்பாடு என்பது அவனுடைய செயல்பாடுகள் இந்த ஒரு மதிப்பீட்டிற்கு இணங்குவதை உறுதி செய்வதாகும். இணக்கம் சரி செய்தல் ஒரு செய்ய முடியும். அதிகபட்ச நமக்கு வந்து உற்பத்தி கண்டிப்பாக தேவை. ஒரு திட்டமிடல் மூலமாக அதிகபட்சமாக நமக்கு வந்து உற்பத்தியை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு மிக உயர்ந்த தரம், நல்ல ஒரு குவாலிட்டி செஞ்சிடக்கூடியது, உயர்ந்த தரமாக இருக்க வேண்டும். அப்படின்னா அவருடைய திட்டமிடல் என்பது அவசியம். அதே மாதிரி அவருடைய குறைந்தபட்ச செலவு ஆகியவை இதனுடைய வழிகாட்டும் உற்பத்தி மேலாண்மை கொள்கையை நமக்கு வந்து உறுதிப்படுத்துகின்றது. ஏன்னா இதை வந்து திட்டமிடுதல், கட்டுப்பாடு, முடிவு செய்தல், இதில் 3 அடிப்படையில் தான் நம்ம வந்து எந்த ஒரு பிசினஸ்னே உடைய வர்த்தக திட்டத்தை நமக்கு வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒரு அதிகமான உற்பத்தியை நமக்கு வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி மிக உயர்ந்த தரம் வாய்ந்த மற்றும் குறைந்த செலவுடன் அதிகமான நமக்கு வந்து வழிகாட்டுதலோடு அவருடைய உற்பத்தி மேலாண்மை வந்து கொண்டு வர முடியும். உற்பத்தி என்பது ஒரு செயல்முறையை குறிக்கிறது. ஒரு மூலப்பொருளை நேரடியாக ஒரு தொடர்புடைய
ஒரு முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றுதல், அதனுடைய வாடிக்கையாளர்களுடைய திருப்தியுடன் இவ்வாறு செயல்படுகின்றதா என்பதை கண்டிப்பாக நம்ம வந்து கண்டறிய வேண்டும். ஏன்னா, அவனுடைய வாடிக்கையாளர் விருப்பத்த பொறுத்து தான் அவனுடைய பொருள் நமக்கு வந்து இருக்கா இல்லையா? அதனுடைய நிர்வாகம் எவ்வாறு இருக்கின்றது? வாடிக்கையாளர் கூட திருப்தி அளிப்பதில் நமக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு பங்கு இருக்க வேண்டும். அப்பதான் அவனுடைய ஒரு முடிவு செய்தலுக்கு, ஒரு திட்டமிடுதலுக்கு, ஒரு கட்டுப்பாடுகளுக்கு இது ஒரு செயல்பாடாக நமக்கு வந்து நாம் அறிய முடியும். கண்டிப்பாக ஒரு வாடிக்கையாளர்களுடைய திருப்தி அவர்கள் அளிப்பதில் ஒரு முக்கிய பங்காக இது வழிவகுக்கின்றது. அந்த திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டு அவனுடைய செயல்பாட்டில பார்த்தீங்கன்னா, உள்ள வழக்கமான செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது? அதே மாரி அவனுடைய இலக்குகளை அமைத்தல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திட்டங்கள் எவ்வாறு எதை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிவீர்கள். நீங்க ஏதாவது நமக்கு வந்து ஒரு நிலையில இருக்கீங்க. எந்த நிலைக்கு நமக்கு வந்து போக போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பிளானிங் என்பது இருக்க வேண்டும். ஒரு தொழில் துவங்க போறோம் அப்படின்னா, அதனுடைய பிளானிங் என்பது வேணும். அதே மாரி எங்கே தொடங்க போகிறோம்? எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? எந்த நேரத்தில் ஆரம்பிக்க போகிறோம்? அதனுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன? அதனுடைய பணியாளர்கள் கிடைப்பாங்களா? இல்லையா? இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு இலக்குகளை அமைத்து தான் நமக்கு வந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவனுடைய பணிகள் மற்றும் பொறுப்புகளை நமக்கு வந்து ஒதுக்கீடு செய்து, அவருடைய தயாரிப்பு மற்றும் சேவைகளை நமக்கு வந்து திறம்பட நமக்கு வந்து திட்டமிட முடியும். அதேமாரி நம்முடைய திட்டமிடல் என்பது ஒரு ஆதார தேவையை நமக்கு வந்து மதிப்பீடு செய்தல் வேண்டும். அதாவது பட்ஜெட்டுகள் நம்ம சொல்லக்கூடியது. அதனுடைய நேரம், மூலப்பொருட்கள், அதனுடைய கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் நமக்கு வந்து இது போன்று நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. அடுத்தபடியாக நமக்கு வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஸ்டார்ட் அப் முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முக்கியமாக நமக்கு வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த ஸ்டார்ட் அப் முயற்சிகள் என்பது நமக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு வந்து கருதப்படுகின்றது. இதற்காக நமக்கு வந்து மத்திய அரசு கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் முயற்சிகளை எவ்வாறு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்பதை அனைவரும் நாம் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் எவ்வாறு இருக்கின்றது? அதனுடைய குறிக்கோள்கள், அவனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள், அதேபோன்று அவங்களுடைய அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் எவ்வாறு இருக்கின்றது? ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இந்தியாவில் வந்து இன்குபேஷன் நெட்வொர்க் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் வந்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதே போன்று அடல் இன்னோவேஷன்ஸ் மிஷன் சொல்லக்கூடியது அது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நாம் பார்ப்போம். அந்த ஸ்டார்ட் அப் நம்ம வந்து முயற்சிகள் மூலமாக எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன இருக்கின்றது? அதே மாதிரி அவனுடைய ஸ்டார்ட் அப்புகளை ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது? என்னென்ன நடவடிக்கைகள் உள்ளது என்பதை விரிவாக இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நாம் வந்து அறியவிருக்கின்றோம். அவனுடைய ஸ்டார்ட் அப் முயற்சியினுடைய நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் அவனுடைய தொடக்கம் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அதே மாதிரி அவனுடைய ஸ்டார்ட் அப்பினுடைய வளர்ச்சிக்கான அரசாங்க முன் முயற்சிகள் எவ்வாறு விவரிக்கின்றது? இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது? இந்தியாவினுடைய இன்குபேஷன்ஸ் வலையமைப்பை எவ்வாறு ஆராய வேண்டும் என்பதை இதன் நோக்கங்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்ட் அப் எவ்வாறு நமக்கு வந்து எதிர்கொள்ளும் அவருடைய சவால்கள் கண்டிப்பாக அது வந்து பட்டியலிடப்பட்டு நம்ம வந்து சொல்லப்படுகின்றோம். அவனுடைய ஸ்டார்ட் அப்ல எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு சமாளிப்பதற்கான அவருடைய நடவடிக்கைகள் குறித்து இதனுடைய தலைப்பின் மூலம் நாம் விவாதிக்கின்றோம். அதே மாதிரி அவனுடைய இந்தியா வந்து இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பற்றி நாம் இந்த ஸ்டார்ட் அப் முயற்சிகள் மூலமாக அதனுடைய நோக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கக்கூடியது அறிமுகம். இந்த வணிக திட்டம் மற்றும் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதை பற்றி நாம் வந்து முன்னாடி பார்க்கக்கூடிய தலைப்புகளை நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்துருப்போம். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதனுடைய அடுத்த நிலைகள் என்ன இருக்குது, அடுத்த படிநிலைகளை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும், அதே மாதிரி உங்களுடைய வணிக யோசனை அவனுடைய சாத்தியம் கூறுகள் எவ்வாறு இருக்கின்றது, யோசனை சாத்தியமற்றது அதை நமக்கு வந்து இருக்கிறதா இல்லையா என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அனைத்து முயற்சிகள் மற்றும் வளங்களை, அதாவது ரிசோர்ஸஸ் சொல்லக்கூடியது, அது வணிகத்துறையில் மாற்ற முயற்சி விருப்பங்கள் நமக்கு வந்து இருக்கின்றதா இல்லையா என்பதை
செயலாக்க ஆய்வு மூலமாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். ஒரு பொருள் வந்து அவனுடைய செய்ய வேண்டிய விசாரணை, அவனுடைய சாத்தியமானதாக ஒரு திட்டத்தின் விளைவு என்ன இருக்கு? அதனால அவனுடைய தொழில் முனைவோர் பெரும்பாலானவை இவற்றின் அமைப்பு வரை, அவனுடைய வணிக முறை, செயலாக்க அறிக்கையாக நமக்கு வந்து இது இருக்கின்றது. இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் என்பது நமக்கு வந்து அதிகமான ஒரு வளர்ந்து வரும் வளர்ச்சியாக நமக்கு வந்து பார்க்கின்றோம். தொழில் முனைவு ஒரு கணிசமாக வளர்ந்து உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். மேலும் அவனுடைய ஸ்டார்ட் அப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் வந்து குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி தொடங்கி வருகின்றது. இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, எங்கு பார்த்தாலும் அதனுடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வுகள் நமக்கு வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை நமக்கு வந்து ஒரு இப்போ உள்ள இளைஞர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் சேர்ந்து அவனுடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வுகளை நமக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அது மூலமாக நிறைய நமக்கு வந்து வேலைவாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகமாக இருக்கின்றது. அதனுடைய பணிச்சுமைகள் இருந்தாலும் கூட அதனுடைய தொழில் வளர்ச்சி என்பது அதிகமாக நமக்கு வந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது. நகர்ப்புறமாக இருந்தால் சரி, கிராமப்புறமாக இருந்தால் சரி, அதனுடைய வேலையில் இருக்கக்கூடிய உயர்வு என்பது நமக்கு வந்து அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய சுய தொழில் செய்யக்கூடியதற்கு ஒரு போதுமான வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஸ்டார்ட் அப் மூலமாக நமக்கு வந்து ஒரு சுதந்திரமான தொழில்கள், சுய தொழில்கள் செய்வதற்கு இதை நோக்கம் வந்து செல்ஃப் எம்ப்ளாயீஸ் நமக்கு வந்து ஆண்டர்பிரனர்ஸ் இது நமக்கு வந்து இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. இது மூலமாக அதிகமான வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து உருவாக்கின்றார்கள். அதே மாதிரி அவங்களுடைய சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோரை உருவாக்கி வருகின்றது. இந்த ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி மூலமாக, அந்த ஸ்டார்ட் அப் மூலமாக, முயற்சி மூலமாக அவங்களுடைய தொழில் முனைவோரை அதிகமாக உருவாக்கி வருகின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதற்காக அவருடைய இந்திய அரசு, மத்திய அரசு என்பது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருப்போம். அதே மாதிரி அவனுடைய புதுமையை எவ்வாறு புகுத்த வேண்டும், தொழில் உடைய கலாச்சாரத்தை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அதனுடைய கொள்கையில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த மத்திய அரசு, இந்திய அரசு என்பது நமக்கு ஒரு சமீபத்து ஆண்டுகளாக நமக்கு ஒரு புதிய புதிய திட்டங்களை நமக்கு வந்து கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக அந்த ஸ்டார்ட் அப்பின் மூலமாக அதனுடைய தொழில் புதுமைகளை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்கின்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை, அதே மாதிரி தொழில்துறை, அதே மாதிரி முதலீட்டாளர்கள், சிறிய மற்றும் பெரிய தொழில் முனைவோர், அப்புறம் அரசு சாரா நிறுவனங்கள் சொல்லக்கூடியது, அதாவது என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது, மற்றும் சமூகத்தின் மிக நிறைய தொழில் வாய்ப்புகளை நமக்கு வந்து உருவாக்கி கொண்டு வருகின்றது. இதற்கு இந்திய அரசு என்பது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். உதாரணமாக அவனுடைய ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு வந்து பார்க்க போறோம். இது வந்து இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட் அப் என்ற சொல் வந்து மிகவும் பிரபலமாகி விட்டது. இதை நிறைய பேர் இதை வந்து இதில் வந்து ஸ்டார்ட் அப் நிகழ்வுகள் வந்து இருக்கிறாங்க. இது மூலம் ஒரு தொழில் முனைவோராக ஆவதில் அவங்களுடைய ஆர்வமாக இருப்பதால் சொந்தமாக தொழில்களை தொடங்க முயற்சிக்கிறார்கள். அது வணிகங்கள். ஸ்டார்ட் அப் என்ற சொல் ஒரு உலகில் வந்து எங்கும் ஒரு அதிகாரப்பூர்வமாக வரையறுக்கப்படவில்லை. ஆனால் வந்து அவனுடைய முயற்சிகள் என்பது முடியும் என்பதற்கு ஒரு நிலையான ஒரு அளவுருக்கள் நமக்கு வந்து இதில் இருக்கின்றது. அதான் அவனுடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வு என்று கூறுகின்றோம். அதனுடைய தொடக்கமாக பார்த்தோம்னா அவனுடைய ஸ்டார்ட் அப்புகள் என்பது சில வரையறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதனுடைய துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்னென்ன விவாதிக்கிறாங்க அதை பற்றி நமக்கு வந்து ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். தொடக்க போட்டியும் அதாவது நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சொல்லக்கூடியது, அதனுடைய வார்த்தை மிகவும் பிரபலமாகிவிட்டது. இதில் வந்து பலர் வந்து தொழில் முனைவோர்கள் வந்து ஆர்வமாக உள்ளார்கள். தங்கள் சொந்தத்தை தொடங்குவதற்கு முயல்கிறார்கள். அதனுடைய சொந்த தொழிலை நமக்கு வந்து தொடங்குவதற்கு அவனுடைய முயன்று வருகிறார்கள். வணிகங்கள் காலாவதியாகும் உலகில் அதிகாரப்பூர்வமாக இது வந்து வரையறுக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் நிகழ்வு மூலமாக அதிகமான தொழில்களை நமக்கு வந்து சொந்த தொழில் முனைவோர்கள் மூலமாக நமக்கு வந்து ஆரம்பித்து கொண்டு வருகின்றன. அளவுருக்கள் செய்ய வேண்டிய என்னென்ன வகைகள் உள்ளது, அதே மாதிரி அவருடைய துணிகரமாக ஒரு முடிவுகள் கருதப்படுகின்றது. ஒரு தொடக்க வரையறைகள், சில வகைகள், அதன் மூலமாக அவருடைய ஸ்டார்ட் அப்புகளை கொடுக்கப்பட்ட ஒரு மூலமாக நமக்கு வந்து ஆராய்ச்சி துறையில் கீழே நமக்கு வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் மூலமாக நம்ம வந்து பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 2011 ஒரு ஹரிஷ் என்பவர் நமக்கு வந்து ஒரு
வரையறை சொல்லியிருக்காங்க. ஒரு புதிய நிறுவனம், ஒரு புதிய வளங்கள் ஒரு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அவருடைய தயாரிப்பு அல்லது நிலைமைகள் கீழ் சேவை அதனுடைய தீவிர நிச்சயமற்றதாக நமக்கு வந்து இருக்கின்றது என்பதை ரீஸ் என்பவர் 2011 வந்து அவங்களுடைய சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் அப்னுடைய நிலைமை பற்றி. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டார்ட் அப்னுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றது, அவங்களுடைய முக்கியமான புதுமையான நிறுவனங்கள் அந்த ஒரு உண்மையானது நமக்கு வந்து இருக்கின்றதா, சிறிய மற்றும் பெரிய அவங்களுடைய நோக்கங்களாக நமக்கு வந்து உங்களுடைய விரைவான வளர்ச்சியான நிகழ்வாக அமைக்கின்றதா என்பதை நம்முடைய ஸ்டார்ட் அப் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்ட் அப்புகள் வந்து ஸ்டார்ட் அப்பின் கீழ் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு வலுவான வளர்ச்சிக்கு ஒரு இந்திய அரசாங்கத்தின் முன் முயற்சியை இந்த ஸ்டார்ட் அப்புகள் ஒரு சுற்றுச்சூழல், ஒரு நிறுவனம், ஒரு தொடக்கமாக கருதப்படுகின்றது என்பதை நாம் ஸ்டார்ட் அப் மூலமாக நாம் வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நம்ம வந்து ஒரு நிகழ்வாக நமக்கு வந்து கொண்டு வருகின்றது. உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னா இந்தியாவை தான் நமக்கு வந்து கொண்டுள்ளது. இதில் வந்து அரசு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்ட் அப்புகளை வந்து மேம்படுத்துவதற்காக ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற முயற்சியை இந்தியா முழுவதும் தொடங்கியது. அந்த இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற வார்த்தையை நமக்கு வந்து பார்க்கின்றோம். இதில் வந்து என்ன பண்ணோம்னா புதுமையான ஒரு வளர்ச்சி விகிதங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய சுற்றுச்சூழல், அவனுடைய என்வரான்மெண்டல் எப்படி நமக்கு வந்து இருக்கின்ற அமைப்பை பற்றி உருவாக்குவதை நம் நோக்கமாக இதனுடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வுகள் வந்து கொண்டுள்ளது. மற்றும் நாட்டில் உள்ள தொழில் முனைவோர் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்குவதற்கு பெரிய வேலைகள் நமக்கு வந்து உருவாக்கவும் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா உதவிகரமாக இருக்கின்றது. இதற்கு மத்திய அரசு அதிகமான ஒரு நல்ல விளம்பரங்களை நமக்கு வந்து செய்து அதன் மூலமாக ஸ்டார்ட் அப் நிகழ்வுகளை தொழில் முனைவோராக்குவதற்கு ஒரு உகந்ததாக நமக்கு வந்து அமைகின்றது. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது நமக்கு வந்து எப்போ நமக்கு வந்து ஆரம்பித்தாங்க, இது ஒரு தன்னம்பிக்கையை எவ்வாறு நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவருடைய ஜனவரி 2016 இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு நமக்கு வந்து துவங்கியிருக்காங்க. மத்திய அரசால், இந்திய அரசால் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க 2016 ஜனவரி மாதம் நமக்கு வந்து 16ஆம் தேதி அன்று துவங்கப்பட்டது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மிகப்பெரிய இளைஞர்களை கொண்ட ஒரு தேசத்திறனை பயன்படுத்துவதற்காக இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறையா இளைஞர்கள் படித்து விட்டு வேலையின்மாக நமக்கு வந்து வேலை பணிகள் நமக்கு வந்து கிடைக்காம நிறைய பேர் நமக்கு வந்து இருக்கிறாங்க. பல ஆயிரம் லட்சம் பேர்கள் நமக்கு வந்து வேலையின்மையிலாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் அப்படின்னு இந்திய அரசு நமக்கு வந்து மத்திய அரசானது நம்ம வந்து 2016 ஜனவரி 16 அன்று துவங்கப்பட்டது. இதனுடைய உலக மக்கள் தொகையில் பார்த்தோன்னா அவனுடைய ஒரு முக்கிய காரணங்களாக ஒரு 19 அம்ச செயல் திட்டமாக நமக்கு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அந்தந்த அம்ச திட்டங்களில் அதில் என்னென்ன ஒரு 3 பகுதியாக நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போது நாம் காணவிருக்கின்றோம். அதனுடைய இந்தியாவில் உலகினுடைய மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக மாற்றுவதற்கான முயற்சிகள் என்னென்ன இருக்கின்றது, அதை பற்றி நாம் இப்பொழுது நம்ம வந்து பார்க்கவிருக்கின்றோம். அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வாறு எளிமைப்படுத்தல், எவ்வாறே நமக்கு வந்து அதை கைப்பிடித்தல் நமக்கு வந்து பண்ணக்கூடியது, அது நிதி ஆதாரங்களுடைய மற்றும் ஊக்கத்தொகை அதனுடைய இன்சென்டிவ்னு சொல்லக்கூடியது, நிதி ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவனுடைய ஃபைனான்ஸ் அது எப்படி நமக்கு ஆதாரங்களை தேடுவது, அதே மாதிரி அவனுடைய தொழில் கல்வி கூட்டாண்மை மற்றும் இன்குபேஷன் சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு வந்து கொண்டு வர்றாங்க. தொழில்துறை மூலமாக அவனுடைய தொழில் கல்வி கூட்டாண்மை மூலமாக எவ்வாறு நமக்கு வந்து அதனுடைய ஸ்டார்ட் அப் இந்தியாவை தொடங்குவது, அவனுடைய ஸ்டார்ட் அப் இந்தியாவில் சுற்றுச்சூழல் மேம்படுத்துவது எவ்வாறு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய செயல்திறன் பல்வேறு திட்டங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அவசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய செயல்பாடுகளை பற்றி, அதனுடைய கொள்கைகளை பற்றி வலுவானவையாக நாம் உருவாக்க வேண்டும். அதான் அவனுடைய ஸ்டார்ட் அப்னுடைய முக்கியமான அம்சமாக நாம் கருதுகின்றோம். அதனுடைய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலில் பார்த்தீங்கன்னா
ஒரு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 புள்ளிகளை வடிவமைப்பில் நமக்கு வந்து ஒரு சுருக்கத்தை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்குபேஷன் நெட்வொர்க் சொல்லக்கூடியது. அதில் இன்குபேட்டர்கள் சொல்லக்கூடியது அது பொதுவாக வந்து புதிய நிறுவனங்களுக்கு ஆதரவை நமக்கு வந்து வழங்குவதாக அறியப்படுகின்றது. இந்த இன்குபேஷன் நெட்வொர்க் சொல்லக்கூடிய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் முனைவோருக்கு உதவும் நிறுவனங்கள் அவர்களின் வணிகத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இது வந்து ஆரம்பிக்கிருக்காங்க. அவங்களுடைய இன்குபேஷன் நெட்வொர்க் நமக்கு வந்து இருக்கின்றது. குறிப்பாக ஆரம்ப கட்டங்களில் இன்குபேட்டர் ஆதரவு தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் ஆலோசனைகள், அவனுடைய நெட்வொர்க் மற்றும் இணைப்புகளை வழங்குதல் மற்றும் அதனுடைய இணைந்து பணிபுரியும் இடங்கள், ஆய்வக வசதிகள், வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகளுடைய ஆதரவுகள், இது எல்லாமே அவனுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்குபேஷன் நெட்வொர்க்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நமக்கு வந்து குறிப்பாக அவங்க வந்து இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டங்களில் இதெல்லாம் வந்து முக்கியமானதாக நம்ம வந்து கருதுகின்றோம். அந்த இந்தியாவில் வந்து இன்குபேஷன் நெட்வொர்க்ஸ் அதோட எப்படி நமக்கு வந்து ஒரு 4 வகையாக நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசாங்க இன்குபேட்டர்கள் சொல்லக்கூடியது, கவர்மெண்ட் இன்குபேட்டர்ஸ். அது வந்து ஒன்லி அரசாங்கத்தால் மட்டும் நிறுவப்பட்டது, அது ஆதரிக்கப்படுகின்றது. இது வந்து அவனுடைய கவர்மெண்ட் இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அகடமிக் இன்குபேட்டர்னு சொல்லக்கூடியது. இது எதற்காகனா கல்வி நிறுவனங்களின் மூலமாக நமக்கு வந்து நிறுவப்பட்டது. அதனுடைய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இதன் மூலமாக நமக்கு வந்து பயன்பட வேண்டும். அதான் அவனுடைய அகடமிக் இன்குபேட்டர்கள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி கார்பரேட் இன்குபேட்டர்கள் சொல்லக்கூடியது. அவனுடைய கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்காக நமக்கு வந்து பெரிதளவில் நிறுவப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. அதான் அவனுடைய கார்பரேட் இன்குபேட்டர்கள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய இண்டிபெண்டன்ட் இன்குபேட்டர்கள் சொல்லக்கூடியது. அதான் அவனுடைய சுதந்திரமான இன்குபேட்டர்கள். இது வந்து தனியார் மையங்களாக நமக்கு வந்து நிறுவப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த 4 இன்குபேட்டர்கள் தானே ஒரு 4 வகைகளாக நமக்கு வந்து பிரிக்கின்றார்கள். இதன் மூலமாக அவனுடைய தொழில்துறைகள் நமக்கு வந்து ஈடுபடுத்த அவங்களுடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வுகளை நமக்கு வந்து கொண்டு வரணும். இந்த இன்குபேஷன் நெட்வொர்க் மூலமாக நமக்கு வந்து அறியவிருக்கின்றோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்குபேஷன் நெட்வொர்க் அவனுடைய இந்திய திட்டத்தின் மூலமாக அடல் இன்னோவேஷன்ஸ் மிஷன் தொடங்கப்பட்டது. அடல் இன்னோவேஷன்ஸ் மிஷன் என்று தொடங்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பொது தனியார் அடிப்படையில் நமக்கு வந்து துறை சார்ந்த இன்குபேட்டர்களை நிறுவுதல், கூட்டு மாதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி ஆயோக் மூலமாக இதை நிறுவுவதற்கு நிதி வழங்குகின்றது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுடைய 5 ஆண்டு திட்டங்கள் சொல்லக்கூடியது. இதில் வந்து நம்ம வந்து நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுடைய நிறுவுவதற்கு நிதி வழங்குகின்றார்கள். அதனுடைய இன்குபேஷன் நெட்வொர்க் மூலமாக பொது மற்றும் தனியார் அடிப்படையில் துறை சார்ந்த இன்குபேட்டர்கள் நிறுவுவதற்கு ஒரு நிதியை வழங்குகின்றார்கள். அடல் இன்னோவேஷன்ஸ் மிஷன் மூலமாக அவனுடைய மைக்ரோ அமைச்சகம் சொல்லக்கூடியது, அதனுடைய அமைச்சகம் சொல்லக்கூடியது, அவனுடைய மைக்ரோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது. அதில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அதே மாதிரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, பயோடெக்னாலஜி துறை, மின்னியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் தீவிர ஆதரவுடன் உள்ள நிதி ஆயோக் மற்றும் அவனுடைய தொழில் கொள்கைகள் அவற்றை எவ்வாறு ஊக்குவிக்க வேண்டும், அவருடைய இன்குபேட்டர்களை அமைப்பதில் எவ்வாறு ஈடுபட்டுள்ளது என்பதை இந்த இன்குபேஷன் நெட்வொர்க் மூலமாக நமக்கு வந்து அறிந்து கொள்கின்றோம். முக்கியமாக எம்எஸ்எம்இ அவங்க சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்வது, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சொல்லுவாங்க. அதுதான் அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் நமக்கு வந்து எம்எஸ்எம்இ சொல்லக்கூடியது. இதில் வந்து தனித்தனியாக நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வந்து இருக்குங்க. அது மூலமாக எவ்வாறு நமக்கு வந்து அவனுடைய என்எஸ்ஐசி சொல்வது, இது 1955ஆம் ஆண்டில் வந்து இதை வந்து திறன் அடிப்படையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவனுடைய எம்எஸ்எம்இ அமைச்சகம் மூலமாக அவனுடைய தேசிய சிறு தொழில் ஆரம்பிக்கப்பட்டது, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் சொல்லக்கூடியது. இதன் மூலமாக சிறு வணிகங்களை ஆதரிக்கவும் மேம்படுத்தவும் ஆதரவளிக்கும் பலமான அரசு நிறுவனங்களை ஒன்றாக இது உள்ளது. அதான் அவனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த என்எஸ்சி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன்ஸ் சிறு
தேசிய சிறுதொழில் கழகத்தை எவ்வாறு நமக்கு வந்து நிறுவி உள்ளார்கள், அதன் மூலமாக எவ்வாறு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் இந்த மேம்படுத்தவும் அவற்றை எவ்வாறு ஆதரிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இன்குபேஷன் நெட்வொர்க் எவ்வாறு நமக்கு வந்து கொண்டு போறாங்க, அதாவது அவங்களுடைய நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக அவங்களுடைய டெண்டர், சந்தை அணுகல் தொடர்பான அவங்களுடைய உள்ளீடுகள் எவ்வாறு இருக்கின்றது, அதை சிறிய நிறுவனங்களை அவங்களுடைய ஸ்டார்ட் அப்புகள் எதிர்கொள்ளும் சவால்கள் எவ்வாறு உள்ளது, என்னென்ன சவால்கள் நமக்கு வந்து இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முன் எப்போதும் இல்லாத வகையில் பார்த்தீங்கன்னா தற்போதைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்புகள் வந்து அதிகமான அவங்க வந்து ஸ்டார்ட் அப்புகள் நிகழ்ந்து வருகின்றன. அவருடைய தொழில்கள் நமக்கு வந்து துவங்கி வருகிறார்கள். இளைஞர்கள் எல்லாரும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நமக்கு வந்து துவங்கி வருகிறார்கள். அதன் மூலமாக சிலவற்றின் நம்முடைய இந்த நிறுவனங்கள் உலக அரங்கில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதே போன்று இறுதியில் தோல்வியடையும் போது நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் நேரில் அதை பார்த்துள்ளனர். அதில் முன்னோக்கி செல்லும் பாதைகள் எவ்வாறு எளிதாக உள்ளது, எந்த பிரிவில் முக்கிய விஷயத்தை பற்றி போன்ற பயனற்ற சந்தைப்படுத்தலுடைய திட்டம், அதே போன்று வழிகாட்டுதலுடைய இல்லாமை, இதனுடைய மோசமான வணிக திட்டம், கடுமையான போட்டி, இது எல்லாமே அவனுடைய ஸ்டார்ட் அப்புகளுக்கு எதிர்கொள்ளும் ஒரு சவால்களாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அந்த ஸ்டார்ட் அப்புகளை ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன இருப்பது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஸ்டார்ட் அப்புகள் மூலமாக எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை இருந்த போதிலும் அவனுடைய இந்திய சந்தைகள் ஸ்டார்ட் அப்புகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகின்றன. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் செழித்து வளர்ந்து வருகின்றன. அதற்கு தேவையான ஸ்டார்ட் அப்புகள் ஒரு கலாச்சாரத்தை வளர்ப்பது பல பரிமாணங்களில் பரவி உள்ளது என்பதை இதன் மூலம் நமக்கு வந்து ஸ்டார்ட் அப்புகள் மூலமாக நம்ம ஒரு இதன் மூலமாக உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல், அதே போன்று நிதி உதவி வழங்குதல், அதனுடைய வழிகாட்டுதல், ஆதரவு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல், வணிக ஆதரவு சேவைகளை வழங்குதல், அதே போன்று ஒழுங்குமுறை ஆதரவுகள் எவ்வாறு உள்ளது, அதே மாதிரி அறிவுசார் சொத்துரிமைகளுக்கான பாதுகாப்பு ஐபிஆர்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய உலகளாவிய டைஅப்புகள் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே அவங்களுடைய ஸ்டார்ட் அப்புகளை ஆதரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக நமக்கு வந்து பார்க்கவிருக்கின்றோம். இதில் முக்கியமாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும், நிதி உதவிகளை நமக்கு வந்து பெற வேண்டும், வழிகாட்டுதல்களை நமக்கு வந்து ஆதரவு பெற வேண்டும், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை நமக்கு வந்து ஊக்குவிக்க வேண்டும், அவனுடைய வணிக ஆதரவு சேவைகளை நமக்கு வந்து வழங்க வேண்டும். இதில் ஒழுங்குமுறை ஆதரவுகள் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லக்கூடிய ஐபிஆர் சொல்லக்கூடியது அறிவு சார்ந்த சொத்துரிமைக்கான பாதுகாப்புகள் நமக்கு வந்து இதற்கு நமக்கு வந்து தேவைப்படுவதாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகளாக நமக்கு வந்து கருதுகின்றோம். இத்துடன் இந்த நம்மளுடைய செயலாக்க திட்ட முறைகள் நம்ம வந்து இத்துடன் நம்ம வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.